நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 250 கிராம் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மைதா எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மெஷர்மெண்ட் கரெக்டாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சோளா பூரி கரெக்டாக வரும், நல்லா உப்பி. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா 75 கிராம் அளவுக்கு வந்து கோதுமை சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இதில் வந்து கிராம் படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு நீங்கள் கோதுமை போட்டிங்கன்னா 2 கப் அளவு வந்து மைதா சேர்க்கணும். இப்போ 25 கிராம் அளவுக்கு வந்து ரவை, கிராம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ரவை சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல கலர் தரும் பூரிக்கு. அடுத்து வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா உப்பலாக கிடைக்கும். அடுத்து வந்து நீங்கள் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளிக்காத தயிராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா பிசையணும். ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் பிசைகிற விதத்துலேயும் ப்ளஸ் நீங்கள் வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக திரட்டுற விதத்துலேயும் தான் உங்களுக்கு வந்து பூரி நல்ல உப்பலாக கிடைக்கும். சோளா பூரி வந்து நல்லா பெருசாக வர செய்வோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பிசையணும். பிசைய கொஞ்சம் டைம் எடுக்கும். பிசைஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு 1 hour வந்து நல்லா வந்து ஊற வைக்க போகிறீங்க. தண்ணி தெளிக்கும் போது ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீங்கள் வந்து மாவை வந்து நல்லா பிசையணும். அதாவது வந்து நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கணும்னு சொல்லலாம் மாவுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் மசாஜ் கொடுத்தா தான் நல்லா சாஃப்ட் ஆகும், பூரி நல்லா உப்பலாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா உப்பலாக வேணும்னாக்கா கண்டிப்பாக பிசைஞ்ச பிறகு 1 hour ஊற வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வந்து சிம்மில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து மாவை வந்து திரட்டிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் திரட்ட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணி உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் நைஃப் வச்சு கட் பண்ணிவிட்டு பால், நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு பால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கல்லில் வந்து கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வச்சு திரட்ட போகிறேன். ரொம்ப ஒல்லியாக திரட்டிடாதீங்க, ரொம்பவும் திக்காகவும் நீங்கள் வந்து திரட்டிடாதீங்க. மீடியமான பதத்துக்கு நீங்கள் திரட்டணும். ஏன்னா பூரி வந்து நமக்கு உப்பி வரணும் இல்லையா, அதுக்காக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் திரட்டிட்டேன். சைஸ் காட்டுறேன். இந்த சைஸ் நீங்கள் திரட்டினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. போட போகும்போது நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ளேம் ஏற்றுங்க. நம்ம பூரி பாருங்கள் செம்மையாக உப்பி வந்திருக்கு, சோளா பூரி. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பூரி சன்னா மசாலா எல்லாமே ரெடி. போன வீடியோவில் நான் வந்து சன்னா மசாலா போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. எண்ணெயோட பதத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பூரி வந்து நல்லா உப்பி வரும். அதே மாதிரி உங்களோட கடாய் பார்த்து வைங்க, சைஸ் வந்து கரெக்டாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.